பாருங்க இதுல இருந்து பார்த்தோம்னா அந்த 25 ஏக்கர் காணின்ற வியூ உங்களுக்கு தெரியுது. நிறைய வசதிகளோட இந்த ஹொட்டேஜ் இருக்குது. நாங்கள் இப்ப உள்ள போய் பார்க்க போறோம் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு. நார்மலா 3-4 ஃபேமிலி வந்து இங்க தங்கக்கூடிய இருக்கு. ஏன்னா 4 பெட்ரூம் இருக்குது. அதே மாதிரி இங்கால வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கான இடங்கள், டிவி பார்க்கறதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்கு. பாருங்க இந்த ஆர்ட் ஒர்க்கை பாருங்க எப்படி இருக்குன்னு. கிச்சனை பாருங்க, இதுல கிட்டத்தட்ட 50 அடி தர 20 அடியில இருக்குது. இப்படி ஒரு இடத்துல இப்படி எல்லாம் நடந்து போக ஆசைன்னா இங்கதான் வரணும். சரி, ஒரு நாளைக்கு இந்த வீட்டுல நாங்க ஒன்று கூட யூடியூபர்ஸ் ஒன்று கூட இருக்கா. இதுலயும் வந்து 2 டபுள் பெட் போட்டிருக்கீங்கன்னா இங்க இருந்து கொண்டே வெளி வியூ பார்க்கலாம். இதாலதான் நாங்க இப்ப வந்த நாங்கள் எக்ஸஸ் வந்து பக்கத்துலயே இருக்கு. உங்களுக்கு போட்டோ ஷூட் அதில் செய்யறதுக்கு நல்ல இடமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த இடம் வந்து அலிஸ்டன்ல இருக்குது. பிராம்டன்ல இருந்து ஒரு அரை மணி நேரத்திலையும், ஸ்காப்ரோல இருந்து ஒரு 50 நிமிஷத்துலயும் இந்த இடத்துக்கு வந்துடலாம். வெட்டிங் அதை செய்யறதுக்கான வசதிகள் இருக்குது. அதுவும் வந்து ஒரு அமைதியான இடத்துல இருக்கு. அப்படின்னா இதுக்கு பக்கத்துல ஒரு வீடுகளும் இல்ல. உங்களோட கொண்டாட்டங்கள் நிகழ்ச்சிகளை வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்கள் எப்படி இருந்தாலும் செய்து கொள்ளலாம். அப்படியான ஒரு இடத்துல தான் வந்து நிக்கிறோம். நிறைய வசதிகளோட இந்த ஹொட்டேஜ் இருக்குது. நாங்கள் இப்ப உள்ள போய் பார்க்க போறோம் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு. 5 நிமிஷத்துல போறதுக்கு ஏற்ற மாதிரி ஏல் ரோஸ் ஒரு ஏரிக்கரையும் இருக்கு. அங்க வந்து போட்டிங் நிகழ்ச்சிகள் எல்லாமே செய்து கொள்ளலாம். சரி வாங்க இப்ப போய் பார்ப்போம். அது மட்டும் இல்ல, இப்ப இதை வந்து எப்படி தொடர்பு கொள்றோம்னா கீழ்காணும் இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க. தமிழாக்கள் பொதுவா வந்து 3-4 ஃபேமிலியோட வந்து ஒரு ஃபன் பண்றதுக்கு ஏற்ற இடம் தான் இந்த இடம். ஒரு அமைதியான இடத்துல இருக்கு. இங்க பாருங்க, ஒருத்தட்ட டிஸ்டர்பன்ஸும் இருக்கா. பக்கத்துல ஒரு வீடும் இல்லை. 25 ஏக்கர்ல இந்த ஹொட்டேஜ் அமைஞ்சிருக்கு. அதுவும் நல்ல கேஸ்டல் ஷேப்ல அந்த முன்னால இருக்கு. பாருங்க, சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முதல் வீடியோக்கு ஒரு லைக்ஸை பண்ணி விடுங்க. சரி, இப்போ நாங்க வீட்டுக்கு உள்ள போய் பார்ப்போம் ஹொட்டேஜ் எப்படி வசதிகளோட இருக்குன்னு. பாருங்க, வந்தோடனே இப்படித்தான் வியூ தெரியுது. மேலே ஏறி போகலாம். அதை விடுவோம். முதல் இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்க, இதில் வந்து டேபிள் போடுறீங்கன்னா என்னென்னா இதில் வந்து ஏர் ஹாக்கி கேமும் வச்சிருக்கீங்கன்னா, அது மட்டும் இல்லை கேரம் போர்டு வேண்டாலும் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போயினா. இப்படி நாங்கள் எங்கே போக போகிறோம்னா அடுத்த இடத்துக்கு நாங்கள் போய் பார்க்க போகிறோம் என்ன வசதிகள் இருக்குன்னு. இப்படி வர பாருங்க, அழகா வச்சிருக்கீங்கன்னா இந்த வடிவான சீனரி எல்லாம் போட்டிருக்கு. இப்படியே நாங்கள் பார்த்தோம்னா இங்கே வந்து கிச்சன் இருக்குது. நார்மலாக 3-4 ஃபேமிலி வந்து இங்கே தங்கக்கூடிய இருக்குது. ஏன்னா 4 பெட்ரூம் இருக்குது. அதே மாதிரி இங்கால வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடங்கள், டிவி பார்க்கறதுக்கான இடங்கள் எல்லாம் இருக்குது. பாருங்க இந்த ஆர்ட் ஒர்க்கை பாருங்க எப்படி இருக்குண்டு. அதே மாதிரி இங்கால ஒரு போட் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி நாங்கள் இந்த பக்கத்தால் பார்த்தோம்னா இப்படியே வேண்ட 25 ஏக்கர் காணியை பார்க்கக்கூடிய இருக்கும். இதில் போய் நீங்கள் நிறைய ஃபன்கள் பண்ணலாம். இதுலேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நல்ல ஒரு இடம் இருக்குது. இருந்து கதைக்கலாம், டிவி பார்க்கலாம். இதில் ஃபயர் பிளேஸ் இருக்குது. கிச்சனை பாருங்கோ, குடும்பமாக வந்தால் இங்கே சமைச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு நிகழ்ச்சி செய்யணுமாண்டா இங்கே பெரிய ஒரு கோலம் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்க எப்படியான வசதிகளோடு இருக்குது. இங்கே வந்து பக்கத்தில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதை முறை இப்போ நான் வெளியே போய் பார்ப்போம் அப்படி இருக்குது. இங்கே பாருங்க எப்படி ஒரு லுக்க. இதுலேருந்து பார்த்தோம்டா இங்கால பாருங்க இதுல இருந்து பார்த்தோம்னா அந்த 25 ஏக்கர் காணின்ற வியூ உங்களுக்கு தெரியுது. இதுல வந்து நீங்க விளையாடலாம். ஒரு காடு மாதிரி ஏரியா இருக்கு. அப்படியே அங்க மட்டும் இருக்கு 25 ஏக்கர். இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 2 ஏக்கர்ல தான் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ஏரியாண்டு நீங்க ஒரு ஃபன் பண்றதுக்கு ஏற்ற இடம். ஒரு வெட்டிங் செய்யணுமோ, அதுக்கு ஹோலும் பக்கம் உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு பர்த்டே செய்யணுமோ, ஒரு ஒன்று கூடல அதாவது கெட் டுகெதர் செய்யணுமோ, அதுக்கு எல்லாம் ஒரு சிறந்த இடம் தான். ஏன்னா தூரமும் இல்ல. ஸ்காப்ரோல இருந்து கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துல இங்க வந்துடலாம். ஒரு இயற்கையான இடத்துல இருக்கு. இதுல இந்த புல்வெளியில இறங்கி நடந்து போகலாம். உண்மையா அந்த மாதிரி இருக்கு. இதுல ஒரு இடம் இருக்கு. இதுல தான் அந்த ஒரு ஹோல் மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட 50 அடி தர 20 அடியில செய்திருக்கணும். இது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்து தருவினோம். இந்த இடத்துல நீங்க ஒரு கல்யாண வீடு செய்யணுமோ, ஒன்று கூட கெட் டுகெதர் செய்யணுமோ, அப்படியான இடத்துக்கு எல்லாம் தகுந்த இடம் தான் இந்த இடம். இதுல கிட்டத்தட்ட 50 அடி தர 20 அடியில இருக்குது. இது மட்டும் இல்ல, இதுக்கு தேவையான கதிரைகள், மேசைகள் எல்லாம் இதுக்கு பக்கத்திலேயே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உணவுகள் வேற செய்து கொள்ளலாம். டெக்கரேஷன் வேலையெல்லாம் இங்கேயே நீங்க கால் பண்ணி கதைச்சிங்கன்னா அவையில் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவினோம். அப்ப நீங்க ஒரே இடத்துல இப்படி ஒரு இயற்கையான சூழல்ல இந்த இடம் வந்து ஒரு அமைதியான இடம். என்னண்டா இதுக்கு பக்கத்துல ஒரு வீடுகளும் இல்லை. அப்ப நீங்க ரிலாக்ஸா மற்றவர்களுக்கு சத்தம் கேட்க மாட்டேன் யோசிக்க தேவையில்லை. உங்களோட ரிலாக்ஸா இப்படியும் இந்த ஃபங்க்ஷனை செய்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா தெரியும் தானே, தண்ணி அடிச்சுட்டு கத்துவீங்க. அது இல்லாம இங்க ஒரு இஷ்யூவே இல்லை. இப்படி ஒரு இடத்துல இப்படி எல்லாம் நடந்து போக ஆசைன்னா இங்க தான் வரணும். அப்படி ஒரு ரிலாக்ஸான இடம் பாருங்க. இப்படியே வந்தா கீழே ஒரு
வாஷ் ரூம் இருக்குது. சரி, ஒரு நாளைக்கு இந்த வீட்டில் நாங்கள் ஒன்று கூட யூடியூபர்ஸ் ஒன்று கூட இருக்கா நடத்துவோம் அண்ணாவை கேட்டுட்டு. சரி இருக்கா, மேலே தான் போய் பார்ப்போம் எப்படி இருக்கிறதுன்ட்டு. வேறுங்க மேலே வந்தோடனே முதலாவது இங்கால பார்த்தோம்னா டபுள் பெட் போட்டிருக்கலாம். இதை விட இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. க்ளோசெட் இருக்குது. அங்கால இங்கே நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குது. ஒரு ஃபேமிலி இதில் வந்து தங்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம்னா வாஷ் ரூம் இருக்குது. க்ளீனாக வச்சிருக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அகரம்.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் வந்து நிகழ்ச்சிகள், அதாவது இவெண்ட்ஸ் வந்து கனடாவில் நடக்கிற இவெண்ட்ஸ் வந்து டேட் வைஸாக போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இறந்து வீட்டு நிகழ்வுகள், அதை விட உங்களோட பிஸ்னஸ் டிரெக்டரிகள், அப்படியான விஷயங்கள், உங்களை கனடாவை பற்றி ஆர்டிக்கல்கள் எல்லாமே இருக்குது இந்த இணையதளத்தில். கீழ்காணும் இணையதளத்தில் போய் இந்த வீட்டை இந்த இமேஜஸ் வந்து நிறைய ஆட் பண்ணி இருக்கிறோம். அதையும் மறக்காம பாருங்க, ஆட்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் வீடியோக்கு ஒரு லைக்ஸ் பண்ணி விடுங்க. இங்காலையும் ஒரு குளிக்கிற இடம் இருக்குது. நல்ல வசதிகளோடு தான் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இந்த அரண்மனை மாதிரி தான் இந்த ஷேப். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாருங்க, இந்த அறுகோண ஷேப்பில் இப்படி ஒரு மேலே முன்னா போகிற இடத்துல தான் இது இருக்குது. இதில் வந்து இதுலேருந்து வியூவும் வழி வியூவும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, அப்படியே பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இதுலேயும் வந்து 2 டபுள் பெட் போட்டிருக்கீங்கன்னா உண்மை என்ன சொல்ல போனால் இதில் வந்து 4 ஃபேமிலி வந்து தங்கலாம். 13 பேர் தங்குற மாதிரி இங்கே அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இங்கே பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் 2வது இடம் பார்த்துட்டோம். இப்போ அங்கால போய் பார்ப்போம். அங்கால பார்க்க முதல் இங்கே இருந்தோண்டே வெளி வியூ பார்க்கலாம். இதால் தான் நாங்கள் இப்போ நாங்கள் துறந்து கொண்டு போவோம். இங்கே பாருங்க, இப்படியே இருந்தோண்டு இந்த அவுட்டோர் வியூவை நீங்கள் வடிவாக ரசிக்கலாம். இந்த கேஸ்டலுண்ட மேலான இங்கே தெரியுது பாருங்க, அந்த அறுகோண ஷேப் அப்படியே போகுது. அதே மாதிரி இந்தியாவில் பார்க்கலாம் எப்படி இருக்கு. இதில் பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒரு டிராக்டர் ரெண்டு விட்டுருக்கலாம். சும்மா ஃபோட்டோ ஷூட் அதில் செய்கிறதுக்கு நல்ல இடமா இருக்கும். இந்த அக்சஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் 3வது பெட்ரூமுக்கு போக போகிறோம். இது இந்த வசதியில் பாருங்க. போடுறீங்க. இது வந்து 4வது பெட்ரூம். பாருங்கள் எப்படி இருக்கிறது. இப்படி ஒரு டிராக்டர்ல ஏறி இருந்தபடியா ஆடலாம். ஏறி பார்க்க போறேன். அம்மா, என்ன ஒரு ஆனந்தமா இருக்க. என்ன காரணம்டா, இது ஒரு நல்ல ஒரு மரத்துக்கு கீழே நிழலா இருக்கிறது. இப்படி வந்து ரிலாக்ஸ் பண்ணத்தான் ஆசை. பார்ப்போம், வருவோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுமே பிளான் பண்றீங்கன்னா நல்ல ஒரு இடம், பிரைவேசியான இடம். நீங்க தனித்து இருக்கலாம், ஒருத்தட்ட டிஸ்டர்பன்ஸும் வராது. அதுக்காண்டி தான் சொல்றேன். அகரம்.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் வந்து நிகழ்ச்சிகள், அதாவது இவெண்ட்ஸ் வந்து கனடாவில் நடக்கிற இவெண்ட்ஸ் வந்து டேட் வைஸாக போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இறந்து வீட்டு நிகழ்வுகள், அதை விட உங்களோட பிஸ்னஸ் டிரெக்டரிகள், அப்படியான விஷயங்கள், உங்களை கனடாவை பற்றி ஆர்டிக்கல்கள் எல்லாமே இருக்குது இந்த இணையதளத்தில். கீழ்காணும் இணையதளத்தில் போய் இந்த வீட்டை இந்த இமேஜஸ் வந்து நிறைய ஆட் பண்ணி இருக்கிறோம். அதையும் மறக்காம பாருங்க, ஆட்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் வீடியோக்கு ஒரு லைக்ஸ் பண்ணி விடுங்க.